அஸ்ஸலாமு அலைக்கும். கபாப் பின் அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: நாங்கள் அல்லாஹ்வின் அன்பை நாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புலம்பெயர்ந்து சென்றோம். எங்களுக்கான பிரதிபலனை அளிப்பது அல்லாஹ்வின் பொறுப்பானது. எங்களில் சிலர் தமது பிரதிபலன் எதையும் இவ்வுலகத்தில் அனுபவிக்காமல் இறந்துவிட்டனர். அவர்களில் முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். எங்களில் வேறு சிலருக்கு ஹிஜ்ரத்தின் பலன் கனிந்து அதை பறித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹுத் போரில் கொல்லப்பட்டார்கள். அன்னாருக்கு கஃன் அணிவிக்க ஒரே ஒரு சால்வை மட்டுமே இருந்தது. அதை கொண்டு அவரது தலையை மறைத்தால் கால்கள் வெளியில் தெரிந்தன. கால்களை மறைத்தால் தலை வெளியில் தெரிந்தது. அப்போது அவரது தலையை துணியால் மறைத்துவிட்டு அவருடைய கால்களை இத்கிர் என்ற புல்லை போட்டு மறைக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். சஹீஹ் புகாரி 1276, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.